வீடு, காம்பவுண்ட் வால், குடோன் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா நான் சொல்ல போற இந்த 10 பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்காம கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இன்டர்லாக் பிரிக்ஸை பத்தி தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இன்டர்லாக் பிரிக்ங்கிறது நார்மல் பிரிக் மாதிரி சாலிடா ரெக்டாங்கிள் ஷேப்ல இல்லாம பிரிக்கோட 2 சைடுல மேல் காடியும் இன்னொரு 2 சைடுல ஃபீமேல் காடியும் இருக்கும். இதனால ஒரு பிரிக் மேல இன்னொரு பிரிக் வச்சு லாக் பண்ணிக்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா ஹைவேஸ்ல பாலம் கட்டுற மாதிரி ஒரு பிரிக் மேல இன்னொரு பிரிக்கை வச்சு லாக் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வால் ஏரியா கட்டுறதுக்கு 2.5 பிரிக்ஸ் தேவைப்படுங்க. அதாவது ஒரு சதுரத்துக்கு 250 இன்டர்லாக் பிரிக் தேவைப்படும். உதாரணத்துக்கு 10க்கு 10 சைஸ்ல ஒரு ரூம் 10 அடி ஹைட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண 920 இன்டர்லாக் பிரிக்ஸ் தேவைப்படும். 6 இன்ச்சு மற்றும் 8 இன்ச்சுன்னு 2 சைஸ்ல இன்டர்லாக் பிரிக் கிடைக்குதுங்க. இன்டர்லாக் பிரிக்கை ஒன்னு மேல ஒன்னு வச்சு லாக் பண்ணிக்க முடியுங்கிறதுனால வரிக்கு வரி கலவை வச்சு பேக் பண்ணுங்கிற தேவையில்லை. அதே மாதிரி இன்டர்லாக் பிரிக்கோட சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருக்கிறதால பூச்சி வேலையும் தேவையில்லை. இதனால கன்ஸ்ட்ரக்ஷன்ல மெட்டீரியல் மட்டும் இல்லாம லேபர் காஸ்டும் குறையுது. முக்கியமா கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் 1-2 நாட்கள்லயோ வாரத்திலேயோ முடிஞ்சிடும். இன்டர்லாக் பிரிக்கை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எவ்வளவு ஆகும்னு ஒரு கொட்டேஷன் வாங்கி நார்மல் பிரிக்கோட கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய நேரத்தையும் வாழ்நாள் சேமிப்பையும் சரியான முறையில செலவு பண்ணுங்க. உங்களோட கனவு இல்லத்தை இன்டர்லாக் பிரிக்கை வச்சு கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா RD இன்டர்லாக் பிரிக் சேலம் அண்ட் ஈரோட கான்டாக்ட் பண்ணுங்க.